கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களில் அதிகமான வாக்குகளை பெற்றவர்கள் யார் யார் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வித்யாராணி அவர்கள் 1,06,000 வாக்குகளை பெற்று இந்த பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளார். திருச்சி மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட ராஜேஷ் அவர்கள் 1,07,000 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளார். இந்த தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட அமமுகவானது 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில் வைகோ அவர்களின் மகனான துரை வைகோ அவர்கள் எம்பியாக வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1,10,000 வாக்குகளை பெற்று இந்த பட்டியலில் 10வது இடத்தில் இருப்பவர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழரின் வேட்பாளராக போட்டியிட்ட சந்தோஷ்குமார் அவர்கள். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அமைச்சர் நேரு அவர்களின் மகனான அருண் நேரு அவர்களுக்கு எதிராக போட்டியிட்ட தேன்மொழி அவர்கள் 1,13,000 வாக்குகளை பெற்று 9வது இடத்தில் உள்ளார். அடுத்த இடமான 8வது இடத்தில் 1,20,293 வாக்குகளுடன் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் வேட்பாளராக போட்டியிட்ட ஹுமாயூன் கபீர் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். அடுத்ததாக 7வது இடத்தில் திமுகவின் கனிமொழி அவர்களுக்கு எதிராக தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்ட ரொவினா ரூத் ஜேன் அவர்கள் 1,20,300 வாக்குகளுடன் இடம்பெற்றிருக்கிறார். 6வது இடத்தை பொறுத்தவரை திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட்ட ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் பெற்ற வாக்குகளானது 1,20,838 என்ற அளவில் உள்ளது. 5வது இடத்தில் காளியம்மாள் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். மயிலாடுதுறையில் போட்டியிட்ட காளியம்மாள் அவர்கள் 1,27,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அடுத்த இடமான 4வது இடத்தில் தென்காசி தொகுதியில் போட்டியிட்ட இசைமதிவாணன் அவர்கள் 1,30,000 வாக்குகளுடன் உள்ளார். அடுத்த இடமான 3வது இடத்தில் 1,31,000 வாக்குகளை பெற்று நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மு. கார்த்திகா அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியை 4வது இடத்திற்கு தள்ளி நாம் தமிழர் கட்சியானது 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2வது இடத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுகவின் பொருளாளரான டி.ஆர். பாலு அவர்களுக்கு எதிராக போட்டியிட்ட ரவிச்சந்திரன் அவர்கள் 1,40,000 வாக்குகளுடன் உள்ளார். நாம் தமிழர் வேட்பாளர்களிலேயே அதிக வாக்குகளை பெற்று இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளரான எழிலரசி அவர்கள். கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு எதிராக போட்டியிட்ட எழிலரசி அவர்கள் 1,63,000 வாக்குகளுடன் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறார். நன்றி.